இல்ல. கடைசியா என்ன பார்த்து கொண்டீங்க? இஹ்வா பார்த்துட்டு இருக்கோம் உஸ்தாத். என்ன தெரியுப்பா? சுக்கூன் செய்யப்பட்ட நூனு அல்லது தன்வீனோட தொடர்பான சட்டங்கள்ல இஹ்வா பார்த்துட்டு இருக்கோம். எத்தனை எழுத்துக்களி? 15. எப்படி கண்டுபிடிக்கிற? ம், நம்ம என்னென்ன படிச்சிருக்கோமோ அதெல்லாம் நீக்கிட்டு வர்றதுதான் 15. எப்படி? என்னென்ன படிச்சிருக்கோம்ல அதெல்லாம் நீக்கிட்டு அதுக்கப்புறம் 15 வருது, அதான். ஆ, முன்னாடி என்னென்ன படிச்சிருக்கோமோ அதெல்லாம் நீக்கிட்டு அது தவிர தான் எல்லாமே 15. அது பேல சொல்லிட்டு மாதிரி நான் அப்படி சொல்லி தரலையே. உஸ்தாத், அலிஃப்ல இருந்து கேஃப் வரைக்கும் ஆ, எழுத்துக்கள் இல்ஹாரோட எழுத்து தவிர்த்து யார் சொல்லி தந்தது? அதுக்கப்புறம் இப்ப யார் சொல்லி தந்தது? யாரும் சொல்லி தரல. அப்ப பகிரங்கனா இப்ப நீங்க இவ்வளவு நேரம் வேற ஒரு கதை சொன்னீங்க, இப்ப வேற கதை சொல்றீங்களே, அது எப்படியா? ம். நீங்க எவ்வளவு நேரமும் சென்ன கதைக்கும் இப்போது செல்ற கதைக்கும் இடையில பெரிய வித்தியாசம் உண்டு. அப்படி இல்லையா? இருக்கு. அதுதானே. சொல்லுங்க, சரியா சொல்லுங்க, சரியா சொல்லுங்க பாப்போம். அலிஃப்ல இருந்து கேப் வரைக்கும் எவ்வளவு எழுத்துக்கள்ல இல்ஹாரோட எழுத்து தவிர்த்து அதுக்கப்புறம் ராவும் பாவும் தவிர்த்து எல்லா லெட்டரும் உஸ்தாத். இதை நான் எப்படி சொல்லியிருந்தேன் உங்களுக்கு பாத்தீங்களா? சொல்லியிருந்த மாதிரி முதலாவது நாங்க என்ன செய்யணும்? முதலாவது நாங்க அலிஃபில் இருந்து காஃப் வரைக்கும் அல்பபெட்டிக் ஓர்டர்ல மார்க் பண்ணி கொள்ளணும். அது முதலாவது விஷயம். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? அதுக்குள்ளால அம்புன்ற இல்ஹாரினுடைய எழுத்துக்களை நாங்க விட்டு போடணும். அஹ்? ம், என்னென்ன எழுத்துக்கள்? okay. இல்ஹாருடைய எழுத்துக்கள். அதுல கொஞ்சம் நீ வர, கொஞ்சம் நீ வர. முதலாவது விஷயம் என்ன? அலிஃப்ல இருந்து காஃப் வரைக்கும் அல்பபெட்டிக் ஓர்டரை நாங்க எழுதி கொள்றது. ரெண்டாவது, ரெண்டாவது அதுல வரக்கூடிய இல்ஹார் எழுத்துக்களை நாங்க விட்டுறது. அப்படின்னா என்ன எழுத்துக்கள்? அலிஃப், அலிஃப், ஹே, ஹ, பெரிய ஹோ, ஹா, ஐன், கொய் ஐன், ஒயின். எழுத்துக்கள் நாங்க விட்டு போடுறது. சும்மா இல்ஹார் எழுத்துக்கள் விட்டு போடுறதுன்னு சொல்லப்படாது, பிளது. அதுக்கப்புறமாக விதிவிலக்கான எக்ஸெப்ஷன் லெட்டர்ஸ்ல நாங்க ராவையும் பாவையும் விட்டு போட்டது. இப்ப நாங்க ஓர்டருக்கு சொன்னவென்றால் தேவரும் தேவரும் ஜீம் வரும், ஹேஹா வராது, தால் வரும் தால் வரும், ரா வராது, ஜே சீன் வரும், ஷீன் சாது துவாது தாலா வரும், ஐனும் கைனும் வராது, திருப்பி ஃபே ஆஃப் கேஃப் வரும். இப்படி நான் சொல்லணும். சும்மா அலிஃப்ல இருந்து யா வரைக்கும் எழுதி போட்டு அதுல இல்ஹார் எழுத்தையும் ரா பாவை விட்டு போடுங்கன்னா பில. அப்படி சொல்றதில்ல. நான் தான் கவனமா ரெடி ஆயிட்டு வாங்கன்னு சொன்னேன் கேள்வி கேட்கறதுக்கு. சரி, இப்ப இல்ஹார் சட்டம் எப்படி வரும்?
என்னது உஸ்தாத்? இஹ்ஃபாவினுடைய சட்டம் எப்படி வரும்? ஆ, சுக்கூன் செய்யப்பட்ட நூனு தன்வீட தொடர்ந்து இந்த 15 எழுத்துக்கள் வந்துச்சுன்னா இல்ல சுக்கூன் 15 15 எழுத்துக்கள் வந்தா அப்படி எங்கேயும் குரான்ல வராது அப்படி. சுக்குன் செய்யப்பட்ட நூன் அல்லது தன்வீனை தொடர்ந்து இந்த 15 எழுத்தும் வராது. அப்படி வராது, எங்கேயும் வந்து குரான்ல. சுக்கூன் செய்யப்பட்ட நூனு தன்வீனு இஃபாட எழுத்து வந்துச்சுன்னா அது தொடர்ந்து அப்படி இல்லையே. சரியா சுக்கூன் சொல்லணும், சரியா சொல்லணும். அதான் அடி ஆயிட்டு வருஷம் அது. போன கிளாஸ் ரெக்கார்டிங் கேட்டீங்களா? கேட்டா அப்படி சொல்லியிருந்தீங்க. நான் இஃபாட 15 எழுத்து வந்துச்சுன்னு சொன்னா அப்படியா? சுக்குன் செய்யப்பட்ட நூன் தன்வீனை தொடர்ந்து 15 எழுத்து வந்துச்சுண்டா அப்படியே ஆகி எதை மறைக்கணும்? எப்படி மறைக்கணும்? மறைக்கணுமா சேர்க்கணுமா? மறைக்கணும் உஸ்தாத். மறைக்க என்ன அர்த்தம்? என்ன விட்டு போட்டு வரும் அப்படித்தானே? எதை மறைக்கிறோம் அதை இல்ல விட்டு. அப்ப என்ன அர்த்தம்? மறைக்கிற மீனிங் என்ன? ம், மறைக்கிறதுனா மறைச்சு ஓத்துறது. அதுதான் ரமடா மீனிங் என்ன? இல்ல தெரியல போன கிளாஸ்ல எல்லாம். மறைச்சி ஓதுறதுட மீனிங் என்ன? மறைக்கிறேன்னா என்ன? எப்படி மறைக்கிற? எதை மறைக்கணும்? அப்துல்லா மறைச்சு போட்டு ஓதுற அப்படியா? அப்துல்லாட வாயை மறைச்சிட்டு ஓதுற அப்படியா? இல்ல உஸ்தாத். எதை மறைக்கிற? ம், சுக்கூன் செய்யப்பட்ட நூன் உஸ்தாத். ஆ மறைச்சி ஓதணும். மறைச்சு ஓதுனா சரி. எதன் மூலம் மறைக்கிற? பக்கத்துலயா தாத்தாவா? இல்ல உஸ்தாத். ஆ எதனை மறைக்கணும்? எதன் மூலம் மறைக்கணும்? மறைக்கிறதுட மீனிங் அழிச்சு போடுறது, விட்டு போட்டு ஓதுறதா? 3 கேள்வி. ஆன்சர். ம், சுக்கூன் செய்யப்பட்ட மீம சுக்கூன் செய்யப்பட்ட நூனை மறைக்கணும் உஸ்தாத். அரைவாசி பேல ரெண்டாவது. இஃபாட எழுத்து மூலமாக மறைக்கணும் உஸ்தாத். ஓரளவுக்கு சரி. மூணாவது. இல்ல உஸ்தாத். பசங்க ம் அரைவாசி தான் அவன் சரியா வந்து என்ன செய்யற? Half answer is correct. Balance half is wrong. What to do?
ம்? போன கிளாஸ் ரெக்கார்ட் கொஞ்சம் கேட்டு ரேட் வேணுமா அதே பிள்ளைக்கு ரெடியான எப்படி உஸ்தாத் இப்படிதான் கேள்வி கேட்பாரு இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ற எப்படி ரெடி ஆகணும் ஓகே சரியா அங்க சும்மா சட்டத்தை மட்டும் படிச்சுட்டு போயிடல சட்டத்துக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது நிறைய ஆன்சர் தேவை ப்ரிப்பேர் ஆகி வரணும் எல்லாமே